நாலாபுறமும் இருக்கும்போது நாக்கை கட்டுப்படுத்தி கொண்டால், கோபம் வரும்போது எண்ணங்களை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கை சுகமாக இருக்கும். கடல் எல்லோருக்கும் ஒன்றுதான். ஆனால் நீந்துபவர்களுக்கு முத்துகள் கிடைக்கும். வலை வீச வருபவர்கள் மீன்களை கண்டுபிடிப்பார்கள். நின்று பார்ப்பவர்கள் தடுமாறுவார்கள். வாழ்க்கை ஒன்றுதான். ஒவ்வொருவருக்கும் ஒரே வாழ்க்கை. நாம் முயற்சிக்கு ஏற்றவாறு நாம் அதை பெறுவோம். அழகுக்கு அபிமானங்கள் அதிகம், அதிகாரத்திற்கு அடிமைகள் அதிகம், செல்வத்துக்கு பாராட்டுகள் அதிகம், உண்மைக்கு எதிரிகள் அதிகம், நீதிக்கு அதிக பழி, நன்மைக்கு அதிக சிரமம். இளம் வயதில் கடினமாக உழைக்க வெக்கப்பட்டால் வயதாகும் போது எல்லோர் முன்னிலையிலும் வாழ வெக்கப்படுவீர்கள். அழுது கொண்டே உட்கார்ந்தால் கண்ணீர் கரைந்து போகும். அதனால்தான் அழுகையை நெஞ்சில் மறைத்து கொண்டு முன்னேறு. ஒரு மனிதன் வாழ அதிக செலவு இல்லை. ஆனால் மற்றவர்களைப் போலவே வாழ விரும்பினால் அது செலவாகும். தைரியம் என்பது யாரோ ஒருவர் உங்களுடன் இருப்பதாக சொல்வதில்லை. யாரும் இல்லாவிட்டாலும் நானே என்று சொல்வதே உண்மையான தைரியம். உண்மையை சொல்வதென்றால், இந்த காலத்து மனிதர்கள் நாம் முன்னால் இருக்கும் வரை நம்மை பற்றி நல்ல விஷயங்களை பேசுவார்கள். இதுதான் இன்றைய சமூகம். தேவைப்படும்போது உங்களை வாழ்த்துபவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவர்கள் இருளில் இருக்கும்போது நீங்கள் ஒரு வெளிச்சம் என்று சந்தோஷப்படுங்கள். ஒரு மனிதனின் வாழ்க்கை ரயில் பயணம் போன்றது. பெரியவர் ஏசி முன்பதிவில் செல்கிறார். நடுத்தர வர்க்கத்தினர் இட ஒதுக்கீட்டில் செல்கிறார். பொது வண்டியில் ஒரு மூலையில் அமர்ந்திருக்கிறான் ஏழை. எப்படி போனாலும் பயணம் நிற்காது. வாழ்க்கையும் நேரமும் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆசிரியர்கள். நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கை எவ்வளவு மதிப்பு மிக்கது என்பதை காலம் சொல்லும். ஒருவரின் மனதை நல்லதாக மாற்றும் சக்தி நம்மிடம் இல்லாமல் இருக்கலாம். அது நம்மால் தான் முடியும். நம்மிடம் இருப்பதை பற்றி நினைப்பதை விட நமக்கு யார் இருக்கிறார்கள் என்று நினைப்பது 1,000,000 கஷ்டங்களை கூட மறக்க வைக்கிறது. பிறர் பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் இல்லாவிட்டாலும் பிறருக்கு தைரியம் கொடுக்கும் மனம் இருந்தால் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள்தான் கடவுள். இலக்கு இல்லாமல் பயணம் செய்ய வேண்டாம். இலக்கை அடைந்த பிறகு பயணத்தை மறந்து விடாதீர்கள். எல்லைக்குள் வாழ்வது தவறல்ல. ஆனால் இல்லாத எல்லையை கடக்க முடியாது என்ற மாயையில் வாழ்வது தவறு. நேர்மையாக இருங்கள். உங்களுக்காக யாரும் வரமாட்டார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எட்டாத உறவுகளுக்கு திசை தெரியாதவர்கள் போல் நினைக்காதீர்கள். கடந்த காலத்தை மறந்து உங்கள் இலக்கை முன்னோக்கி அடையுங்கள். எதிர்காலத்தில் உங்களை விரும்பாதவர்கள் உங்களை பார்த்து தலைகுனிந்து வாழ்வார்கள். கஷ்டங்கள் வரும்போது காலத்தை சபிக்காதீர்கள். எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது? ஒரு வார்த்தை நினைவில் கொள்ளுங்கள். நேரம் ஒரு நல்ல வீரருக்கு போட்டியை தருகிறது, ஆனால் சலிப்பான ஒருவருக்கு அல்ல. நீங்கள் உறுதியுடன் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. பயத்தில் அமர்ந்தால் வாழ முடியாது. சரியோ தவறோ முயற்சி செய்யுங்கள். வெற்றி உங்களை முன்னோக்கி அழைத்து செல்லும். நீங்கள் தோற்றால் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதை அது கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையில் கடினமாக வளர முயற்சி செய்யுங்கள். நீங்கள் அதை பல பிறவிகளுக்கு நினைவில் வைத்திருப்பீர்கள். நீங்கள் தடைகளில் வளர முயற்சித்தால் அது பல பிறவிகளுக்கு வடுவாக இருக்கும். மனைவி எப்பொழுதும் சிரிக்க வேண்டும். கணவன் எப்பொழுதும் புன்னகைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களின் வாழ்க்கை சுகமாக இருக்கும். வாழ்க்கையை கற்பனை செய்து வாழ்பவர்களை விட வாழ்க்கையை சிறப்பாக்குபவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். 2 நாட்கள் வலி இருக்கும், 4 நாள் கஷ்டமா இருக்கும். 1 வாரம் கழிச்சு அது தப்புன்னு தெரிஞ்சதும் தவம் செய்தாலும் தப்பிக்க முடியாது. இதுதான் ஒவ்வொரு தோல்விக்கும் பின்னால் உள்ள கதை. துன்பம் ஒரு மனிதனை மாற்றுகிறது. சிலர் மௌனம், மற்றவர்கள் கடுமையாக. காலம் மாறுகிறதா என்று தெரியவில்லை. ஆனால் மனிதர்கள் கண்டிப்பாக மாறுகிறார்கள். எதிர்மாறாக இருக்கும்போது வித்தியாசமாக இருக்கிறார்கள். யாரை நம்புவது என்று தெரியவில்லை. பள்ளியில் கற்றுத்தந்த பாடங்களை நாம் மறந்து விடலாம். ஆனால் சிலர் நிஜ வாழ்க்கையில் கற்பித்த தரமான பாடங்களை மறக்க மாட்டார்கள். இந்த படைப்பில் கணவன் மனைவி என்ற பந்தம் மட்டுமே துணையாக இருக்கும். உங்கள் தோழரை அந்நியப்படுத்தாதீர்கள். நீங்கள் முத்தமிட்டாலும்
கத்தி உங்களை காயப்படுத்தும், மரம் வெட்டப்பட்டாலும் நிழல் தரும். நீங்கள் மற்றவர்களை அழிக்க நினைத்தாலும் உங்களுக்குள் அதே கதி ஏற்படுவதை கடவுள் பார்த்து கொள்வார். நினைவில் கொள்க. இறுதி வரை போராடும் தைரியம் இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் வெற்றி பெறலாம். சமைப்பவனுக்கு என்ன வேண்டும் என்று தெரியும், பரிமாறுபவருக்கு எவ்வளவு பரிமாற வேண்டும் என்று தெரியும், அதை எடுத்து செல்பவருக்கு எதை விட்டுவிட வேண்டும் என்று தெரியும். தற்செயலாக தொடர்பு கொள்பவர்களுடன் பிரிக்க முடியாத பந்தம் உருவாகிறது. அது என்ன வகையான பந்தம்? அது புரிந்திருக்க முடியாது. லட்சங்கள் உள்ளவர்களை துரத்தாதீர்கள். லட்சங்கள் இழந்தால் சம்பாதிக்கலாம், ஆனால் குணாதிசயங்கள் உள்ளவர்களை இழந்தால் திரும்ப பெற முடியாது. நட்பு என்பது நாம் விரும்புவது அல்ல. இது பிச்சை எடுப்பதன் மூலம் வரவில்லை, தூய நம்பிக்கையுடன் முதல் தொடர்பு மூலம் உருவாகிறது. அப்பொழுது 2 மறக்க முடியாத விஷயங்கள் தெரிந்தன. 1 வாழ்நாள் நண்பர்கள், 2 வாழ்நாள் பாடங்கள். நாம் எப்பொழுதும் நமது புத்திசாலித்தனத்தை நம் வாழ்க்கையை மேம்படுத்த பயன்படுத்த வேண்டும், ஆனால் மற்றவர்களின் வாழ்க்கையை அழிக்கக்கூடாது. ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மனிதனை எல்லை மீறி தொந்தரவு செய்யாதே, ஏனென்றால் அழகான கண்ணாடி கூட உடைந்தால் கூர்மையான ஆயுதமாக மாறும். கணவனுக்கு மனைவி பாதி, ஆனால் மனைவிக்கு கணவன்தான் எல்லாமே. ஆற்றின் ஆழத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தமும் இல்லை. நீச்சல் தெரிந்தால் கரையை அடையலாம். உங்கள் இலக்கை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் தொடர்ந்து பயிற்சி செய்தால் நீங்கள் அதை வெல்வீர்கள். ஒரு பந்தம் தாங்க முடியாத அளவுக்கு கனமாக இருக்காது. பிரிவினை பயனற்றது அல்ல, சகிப்புத்தன்மை பலமாகிறது. புரிதல் அதன் மதிப்பை அதிகரிக்கிறது. குறைவாக சொன்னால் நல்லது, அதிக தூரம் அதிக மரியாதை. நீங்கள் எவ்வளவு குறைவாக நேசிக்கிறீர்களோ அவ்வளவு மன அமைதியும் அதிகரிக்கும். எல்லா சாதனைகளிலும் மகிழ்ச்சி காணப்படுகிறது. அனைத்தையும் அடைய முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சுமையாக உணரும் இடத்தில் உணர்வுகளை வெளிப்படுத்தாதீர்கள். நீங்கள் தள்ளும் இடத்தை நெருங்க முயற்சிக்காதீர்கள். வலுவான முடிவை எடுக்காவிட்டால் எதிர்காலம் பலவீனமாகிவிடும். நீங்கள் எப்பொழுதும் துன்பத்தில் இருந்தால் வாழ்க்கை பயமாக இருக்கிறது. நீங்கள் எப்பொழுது சிரித்தால் வாழ்க்கை அதன் எண்ணிக்கையை எடுக்கும். வாழ்க்கையில் ஒரு மதிக்காத உறவுகளை உருவாக்க வேண்டாம். உறவுக்கு மதிப்பு கொடுக்கும் உறவுகளை விட்டுவிடாதீர்கள். சிறு வயதில் உடைகள் அழுக்காகவும் மனம் சுத்தமாகவும் இருக்கும். பெரிய வயதில் ஆடைகள் சுத்தமாகவும் மனம் அழுக்காகவும் இருக்கிறது. உடல் எடையை குறைப்பது எளிது, ஆனால் மனதின் கனத்துடன் உடல் எடையை குறைப்பது அவ்வளவு எளிதல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.